என்ன பண்ற தூங்கும்போது கூட அழகாத்தாண்டி இருக்க. என்ன என்னமோ சொல்ற, ஆனா தூங்குறாளே. நீ எவ்வளவு அடிச்சாலும் நான் தாங்கிக்கிடுவேன் மாமா. ஆனா என்ன தனியா பிரிச்சு மட்டும் பேசாத. தூக்கத்துலதான் பேசுறாளா? பிரியா பிரியா, நீ தாமண்ணா எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? சாரி செல்லம், தப்பெல்லாம் என் மேலதான். அன்னைக்கு அப்படி கோவப்பட்டிருக்க கூடாது. இதுல இருந்து எனக்கு நல்லா தெரியுது, எல்லா இடத்துலயும் நிதானமா இருக்கணும். நம்ம பேசுற வார்த்தை மத்தவங்கள எவ்வளவு கஷ்டப்படுத்துன்னு உன்னை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிரியா. இதுக்கப்புறம் நீ மட்டும் இல்ல, யாருமே நான் காயப்படுத்துற மாதிரி பேசவே மாட்டேன் பிரியா. சாரிடி, நான் பேசின அந்த ஒத்த வார்த்தை உன் மனசை எவ்வளவு காயப்படுத்தி இருக்கும். எவ்வளவு காயப்படுத்தியிருந்தா நான் உன் கூட வாழ மாட்டேன்னு நீ சொல்லியிருப்ப. சாரி பிரியா, இனிமே எனக்கு எல்லாமே நீதான். நான் உன்னை இனிமே காயப்படுத்துற மாதிரி பேசவே மாட்டேன் பிரியா. சாரிடி. ஆனா உன்னை இனிமே நான் எப்படி எல்லாம் சந்தோஷமா வச்சுக்கிற போறேன் பாரு. லவ் யூடி பண்டாட்டி. தூக்கத்துல எப்படி புலம்புறேன்னு பாரு. மனசுக்குள்ள எவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு ஏன் கூட வாழ மாட்டாளா? ஏன் கூட வாழாம பின்ன யார் கூட வாழ போற? நான் அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுருவேன் நானே. இதுக்கப்புறம் நீயும் நானும் மட்டும் இல்ல, நம்ம கூட சேர்ந்து ஒரு குட்டி பாப்பா. இனிமே நீ என்னை விட்டு போகவே முடியாது பாரு. நல்ல வேலை, இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என் செல்ல குட்டி வந்து அப்பா அம்மாவையும் சேர்த்து வச்சுட்டீங்கன்னா. சக்தி, இவ தூங்கிட்டு இருக்க வரைக்கும் தான் உனக்கு பிரச்சனை இல்ல. கண்ணை மட்டும் முழிச்சிட்டா உனக்கு ஆப்புதாண்டி. என்னமா தெரியல, இந்த பொண்ணுங்க வயசுக்கு வர்றப்பவும் சரி, மாசம் ஆட்டாலும் சரி, தனி அழகு கூடிருது. இது என்ன சீக்கிரட்டான்னு தெரியல, ஆனா சீக்கிரமே கண்டுபிடிக்கணும். இல்லனாலும் என் பொண்டாட்டி அழகுதான், இருந்தாலும் என் செல்ல குட்டி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட அழகு. என்ன கண்ணு முடிக்க போறாளோ? அம்மா தலையே எப்படி வலிக்குது? முழிச்சிட்டா. ஏய் சக்தி, அட மழை வெளுத்து வாங்க போகுதுன்னு நினைக்கிறேன், கவனமா இருந்துக்கடா. நான் எப்படி இங்க வந்தேன்? நான் அம்மா வீட்ல தானே இருந்தேன். இங்க எப்ப வந்தேன்? இப்போதான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியா? எனக்கு ஞாபகமே இல்லையே. எனக்கு எப்படி சொல்ல ஞாபகம் இருக்கும்? நீதான் மயக்கத்துல இருந்தியே. மயக்கத்துல இருந்தானா? ஆமா, மயக்கத்துலதான் இருந்த. நான் உன்னை தூக்கிக்கிட்டு வந்தேன், அதனாலதான் உனக்கு ஞாபகம் இல்ல. தூக்கிட்டு வந்தீங்களா? ஆமா, ராஜகுமாரன் ராஜகுமாரிய தூக்கிட்டு வருவான் பாத்தியா, அந்த மாதிரி தூக்கிட்டு வந்தேன். எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்ன தூக்கிட்டு வந்திருப்பீங்க, அதுவும் என் அம்மா வீட்ல இருந்து. என் பொண்டாட்டி செல்லம், உன்னை தூக்கிட்டு வர்றதுக்கு நான் யார கேட்கணும்? பொண்டாட்டியா? நானா? அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கா என்ன? பாரு, நீ எவ்வளவு கோவப்பட்டாலும் சரி, எவ்வளவு திட்டினாலும் சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா ஆமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தானே பிரச்சனை. யாரு கேட்டீங்க என்ன கூட்டு வந்தீங்க? நான் தான் உங்க குடும்பமே இல்லையே. உங்க குடும்பத்துல இருக்க யார் மேலே எனக்கு அக்கறையும் இல்ல, எதுவும் இல்ல. அப்புறம் எப்படி நீங்க என்னைய கூட்டிட்டு வரலாம்? இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க, சிரிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இல்ல. என்னாச்சு இவருக்கு? பாரு செல்லம், பாருங்க, இந்த செல்லம் வெள்ளம்லாம் வேற யார்ட்டையாச்சும் வச்சுக்கோங்க. வேற யார்ட்டமா வச்சுக்கிற முடியும்? நீ தானே என் பொண்டாட்டி, தாலி கிட்டனா பொண்டாட்டி, கிட்ட தான் எல்லா உரிமையும் காட்ட முடியும். ஆமா ஆமா, காட்டுனீங்க பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய உரிமையை காட்டுனீங்க. பாரு பிரியா, அதெல்லாம் ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டேன், அதுக்காக இன்னும் என்ன நீ தண்டிக்கணுமா? தண்டிக்கிறேனா? நானா? உங்களை தண்டிக்க நான் யாரு சாரே? இங்க எப்பேற்பட்ட ஆளு, எப்படிப்பட்ட ஆளு, உங்களை போய் நான் தண்டிக்க முடியுமா என்ன? ஏய், இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. யார கேட்டு நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, உங்க கூட வாழ எனக்கு விருப்பம் இல்லன்னு. ஓ, அப்போ என் கூட வாழ உனக்கு விருப்பம் இல்ல? ஆமா, விருப்பம் இல்ல. எதுக்கு விருப்பம் இல்ல? எதுக்கு விருப்பம் இல்லையா? இது என்ன கேள்வி? எனக்கு விருப்பம் இல்லன்னா விருப்பம் இல்ல. எதுக்குதாமா? எதுக்கு விருப்பம் இல்ல? அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்ல தெரியாது உனக்கு. ஏன்னா என்ன வேணான்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த காரணமும் இல்ல. ஏன் இல்ல? எனக்கு உங்களை பிடிக்கல. என்ன பிடிக்காம தான் என் குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கியா நீ?
இவருக்கு தெரியும்? நான் யார்கிட்டயுமே சொல்லலையே. அவ்வளோ ஏன் இசை கிட்ட கூட சொல்லல. அப்புறம் எப்படி இவருக்கு தெரிஞ்சிருக்கும்? என்னது இவன் மாசமா இருக்கான்னு சொல்றேன், கொஞ்சம் கூட ஷாக் ஆகாம இருக்காளே, என்னவா இருக்கும்? ஒருவேளை உண்மையாவே நம்ம மேல கோவமா இருக்காளா? சேச்சா, அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. இன்னும் இதுக்காக கொஞ்சம் கூட ஆச்சரியமே இல்லாம இருக்கு. ஏ பிரியா, நீ மாசமா இருக்கான்னு சொல்றேன், கொஞ்சம் கூட சந்தோஷமே படாம இருக்க. எனக்கு என் மேல அவ்வளோ கோவமா பிரியா? எப்பயுமே பொண்டாட்டி தான் புருஷன்கிட்ட வந்து நான் மாசமா இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் இப்போ உன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா நீ கொஞ்சம் கூட ஷாக்கே இல்லாம இருக்கியே பிரியா. இதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு முன்னாடியே தெரியும். முன்னாடியே தெரியும்? நான் எதுக்காக என்கிட்ட சொல்லல? இவ என்ன சொல்ற நீ? உனக்கு முன்னாடியே தெரியும்னா? எனக்கு முன்னாடியே தெரியும்னா முன்னாடியே தெரியும் தான். நான் பிரெக்னண்டா இருக்கதே எனக்கு 2 நாளைக்கு முன்னாடியே தெரியும். என்ன சொல்ற பிரியா? நான் இது உனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும். இல்ல, எனக்கு புரியல. எனக்கு தெரியும்னு சொல்ற, இந்த விஷயத்த நீ ஏன் என்கிட்ட சொல்லல? என் மேல உனக்கு அவ்வளோ கோவமா பிரியா? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? உன்னை அடிக்க எனக்கு உரிமை இல்லையா? இல்ல உன்னை திட்டத்தான் எனக்கு உரிமை இல்லையா? நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன்றதுக்காக எவ்வளவு பெரிய விஷயத்த நீ என்கிட்ட சொல்லாம வச்சிருக்க பிரியா. அப்படி என்ன பிரியா என் மேல கோவம்? அது ஏன் குழந்தை பிரியா. அது வந்து பேசாத பிரியா, நீ எதுவும் பேச வேணாம். எனக்கு என் மேலதானே கோவம். ஆமா, கோவம் தான். இப்போ என்ன பண்ணணும்னு சொல்ற? நீங்க எதுவும் பண்ண வேணாம், தள்ளுங்க. நான் என் அம்மா வீட்டுக்கே போறேன். இப்ப குழந்தை வந்துருச்சுன்றதுக்காக திடீர்னு ஒண்ணு என் மேல பாசம்லாம் வர வேணாம். இப்ப என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? என்ன பண்ணணும்னு சொல்ற? நீங்க எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன். நான் என் அம்மா வீட்டுக்கே போறேன். ஓ, அப்ப நான் இல்லாம நீ இருந்துருவ? ஆமா, இருந்துருவேன். இதுக்கு முன்னாடி நீங்க தான் என்ன பாத்துட்டே இருந்தீங்களோ, இல்ல நீங்க தான் என்ன தாங்கன்னு தாங்கிட்டு இருந்தீங்களா? இத்தனை வருஷமா எங்க அம்மா தானே என்ன பாத்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமே எங்க அம்மாவே என்ன பாத்துக்கிடுவாங்க. ஓஹோ, அவ்வளவு கொழுப்பா போச்சா உனக்கு? யாருக்கு கொழுப்பு? எனக்கா? எனக்கு ஒண்ணும் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க தான் யார்கிட்ட என்ன பேசுறோம் ஏது பேசுறேன்னு யோசிக்காம கூட பேசுவீங்க. நான் அப்படிலாம் பேசவே மாட்டேன். இது நாள் வரைக்கும் நான் யார் மனசையாவது காயப்படுத்துற மாதிரி பேசியிருக்கேனா? நீங்களும் சொல்லுங்க, உங்க மனசை என்னைக்காவது நான் காயப்படுத்துற மாதிரி பேசியிருக்கேனா? என்ன நானா மட்டும் உங்களுக்கு கிள்ளிக்கீரையா போயிடுறேன்? உங்களுக்கு நான் வேணும்னா உங்க பின்னாடி வரணும், இல்லனா யாரையோ பேசுற மாதிரி தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போயிருவீங்க. இதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு பொறுமையாவே இருக்கணும். அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது. ஓ, அப்படியா? அப்ப உன் முடிவு இதுதான்? ஆமா, என் முடிவு இதுதான். அப்போ என் முடிவையும் கேட்டுக்க. சொல்லுங்க, என்ன சொல்லிட போறீங்க? நீங்க என்னதான் சொல்றீங்கன்னு நானும் பாக்குறேன். இவன் சொல்லி எந்த பயனும் இல்ல, ஆக்சன்ல இறங்கிட வேண்டியதான். வற்புறுத்தி இந்த வீட்டுல இருக்க வைக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. உன்ன எதுக்காக நான் வற்புறுத்த போறேன்? நான் செய்யற வேலையிலே நீ இங்கதான் இருப்ப பாரு. அப்படி என்ன பண்ண போறாரு? ஒருவேளை கைய காலெல்லாம் கெட்டி போட்டுருவாரோ? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இன்னைக்கு வந்து அக்கறை எதுக்காக 2 நாளைக்கு முன்னாடியே வரல? அதெல்லாம் ஏன் இஷ்டம், உன்கிட்ட சொல்ல முடியாது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க, ஆனா நான் உங்க கூட இனிமே இருக்கவே மாட்டேன். ஓ, அப்படியா? என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. என்ன பண்றீங்க? சாரி பிரியா, என்ன மன்னிச்சிரு பிரியா. நான் பண்ணதெல்லாம் தப்புதான். என்னை விட்டு மட்டும் போயிடாத பிரியா. உனக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் என்ன அடி திட்டு என்ன வேணா பண்ணு, ஆனா என்னை விட்டு மட்டும் போகாதடி. நீ இல்லாம இருந்த இந்த 3 நாள் எப்படின்னு எனக்கு தான் தெரியும் பிரியா. அதுக்காக காலையில எந்திரிங்க. என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லு, அப்படின்னா தான் நான் எந்திரிப்பேன். என்ன பழக்கம் இது? எந்திரிங்க. யாராவது பார்த்து எனக்கு தான் அசிங்கம். பரவாயில்ல, அசிங்கமா இருந்தாலும் பரவாயில்ல. நீ என்ன மன்னிச்சுட்டேன், நான் இங்கதான் இருப்பேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அப்படின்னா தான் நான் எந்திரிப்பேன். ஐயோ, சரிங்க, எந்திரிங்க. நான் எந்திரிச்சதுக்கு அப்புறம் நீ உன் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன், எந்திரிங்க. நிஜமா? நிஜமா எந்திரிங்க முத. என்ன பழக்கம் இது? இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு வேற வழி தெரியலமா. அதுக்காக இப்படியா? எனக்கு வெக்கமா இல்ல? எதுக்கு வெக்கம்? பொண்டாட்டி கால விழுகிறதுக்கு எதுக்கு வெக்கம்ன்றே? சரி, என்னை விட்டு போக மாட்டேல பிரியா? போக மாட்டேன் தானே, போறேன்னு சொல்லி பாரு. அப்புறம் இருக்கு என்ன பண்ணுவீங்க? ஓடமும் காலை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருவேன். என்ன சைட் அடிக்கிறியா? ஆமா, இந்த முகரைய சைட் வேற அடிக்கிறாங்க. ஏன்டி என் முகரைய பார்த்தா சைட் அடிக்கிற மாதிரிலாம் தெரியலையா? இப்ப கூட வெளியே 2 பொண்ணுங்க என்னை பார்த்து சொல்லி விட்டுட்டு தான் இருந்தாங்க. வெளியே சொல்ல விடுற அளவுக்கு போயிருச்சு. அப்ப நான் இல்லாத இத்தனை நாள் என்னென்ன நடந்திருக்கும்? ஐயே, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லடி. இல்ல இல்ல, ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்லுங்க. ச்சே, அப்படிலாம் எதுவும் நடக்கல பிரியா. இப்பதானே சொன்னீங்க 2 பொண்ணுங்க உங்களை பார்த்து சொல்லி அடிச்சிட்டு இருந்துச்சுன்னு. ஏண்டி, நான் என்ன சொன்னாலும் நம்புவியா? என்ன பார்த்து எந்த பொண்ணாவது சைட் அடிக்குமா? நீயே சொல்லு.
ஆமா, அதுவும் சரிதான். உங்களை பார்த்து எந்த பிள்ளை சைட் அடிக்க போகுது? தப்புதான். நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். அதான் என்ன சைட் அடிக்க நீ இருக்கல, அப்புறம் எதுக்கு இன்னொரு பொண்ணு? நீ போங்க. டாக்டர் சொல்லுங்க சிஸ்டர். டாக்டர் 2-3 லேப் டெஸ்ட் ரிசல்ட் வந்திருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா என்ன ஏதுன்னு அப்புறம் அவங்ககிட்ட கொடுத்துடலாம். சரி ஓகே, அங்க வச்சுட்டு போங்க சிஸ்டர். ஓகே சார். அப்புறம் வெற்றியோட ரிசல்ட் வந்துருச்சா? ஆ வந்துருச்சு டாக்டர். இதோ இங்க வச்சுட்டு போறேன் டாக்டர். நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துடலாம். சரி ஓகே, அங்க வச்சுட்டு போங்க. ஓகே டாக்டர். சரண். ஆமா நீங்களா? ஆமா சரண், நான் தான். என்னம்மா இவ்வளவு தூரம்? ஒன்றும் இல்லப்பா, கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்துச்சு, அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படியாம்மா, சரி உட்காருங்க, என்ன செய்யுதுன்னு பாப்போம். இல்லப்பா, எனக்கு அடிக்கடி தலை வலிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன ஏதுன்னு ஒரு ஸ்கேன் பார்த்து விட. ஸ்கேனா? எடுத்தோடனே எப்படிமா ஸ்கேன் பார்க்க முடியும்? முதல் டேப்லெட் கொடுத்து சரியாகுதான்னு பார்ப்போம், அப்புறம் கேட்கலன்னா தானே ஸ்கேன் பார்ப்போம். இல்லப்பா, என்னன்னே தெரியல. நானும் 2-3 டாக்டர் பார்த்தேன், இப்படியே தான் சொன்னாங்க. ஸ்கேன் பார்த்து ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இது என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு பார்க்கணும் சரண், அதுக்காகத்தான் உன்னை பார்க்க வந்தேன். சரிம்மா, நான் ஸ்கேன் எழுதி கொடுக்குறேன், நீங்க போய் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? அது ஸ்கேன் எழுதி கொடுக்குறியா? அப்போ நீ பார்க்க மாட்டியா? வேற யாராவது பார்ப்பாங்களா என்ன? ஆமாம்மா, ஸ்கேனை வேற டாக்டர் பார்ப்பாங்க. இல்லப்பா, எனக்கு நீ தான் பார்க்கணும். அதனால தானே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன். எனக்கு நீ தான் என்ன ஏதுன்னு பார்க்கணும் சரண். ஆமா, நீங்க இப்படி அடம் பிடிக்கிறீங்க. இல்ல சரண், நான் எவ்வளவோ மாத்திரை எல்லாம் போட்டு பார்த்துட்டேன், ஆனா எதுவுமே கேட்கல. நீ வெற்றியோட ஃப்ரெண்டு தானே, நீ என்ன உன் அம்மா மாதிரி தானே நினைப்ப. அதனாலதான் நான் உன்கிட்ட எல்லா ப்ராப்ளமையும் சரி பண்ணி போலான்னு வந்தேன். சரிம்மா, சரி வாங்க போலாம். சரி சரண், வா போலாம். சரிப்பா, உனக்கு நான் சொன்னது நல்ல ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு ஆண்டி. நான்ப்பா எப்படியாவது அவனை கொஞ்ச நேரம் சமாளிக்கிறேன். அதுக்குள்ள நீ எப்படியாவது இந்த ஃபைலை மட்டும் மாத்தி வச்சிரு, சரியா? சரி ஆண்டி. இதை விட வேற என்ன வேணும்? நீங்க போயிட்டு வாங்க ஆண்டி. சரி சில்பா. நல்ல வேலை, ஆண்டியே நமக்கு நல்ல பிளானா போட்டு தராங்க. இதுல எது வெற்றியோட ஃபைலா இருக்கும்? 2-3 ஃபைல் இருக்கே. இதோட இதுதான் வெற்றியோடதுன்னு நினைக்கிறேன். எப்படியோ நல்லபடியா ஃபைலா மாத்தியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கிளம்புவோம். எதுவா இருந்தாலும் ஆண்டி பார்த்துட்டு வரட்டும். இங்க என்ன பண்ற? ஒன்னும் இல்ல வெற்றி, சும்மாதான். சும்மாதானா? இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன் அந்த ஆளை நம்பாதான்னு. கேட்டியான்னு? இப்ப பாரு, நீ தான் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இதுக்கு தான் அன்னைக்கே அந்த ஆளு வேணான்னு தலைப்பாடு அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா நீ? இப்ப பத்தியா ஏமாந்து நிக்கிறது நீதான். ஏய் தேவா, இப்ப கூட பாரு, இன்னமும் நீ அந்த ஆளை நம்பிட்டு இருக்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு மது. உனக்கும் அந்த ஆளுக்கும் செட் ஆகவே ஆகாது. அதனால அந்த ஆளை மறந்துட்டு ஒழுங்கா அப்பா சொல்ற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போ. அப்பதான் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏய் தேவா, என்னடா பேசிட்டு இருக்க நீ? நானே ஏற்கனவே மனசு நொந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டியா மது? நான் எவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், இந்த ஆளை நம்பாத நம்பாத நம்பாத. ஐயோ, இவளா? இவ இப்ப வந்தா? என் அண்ணனை பத்தி நான் இருக்கும்போதே தப்பா பேசுறியா? மம்மனை இருக்குடி உனக்கு. ஐஷன், நீ எப்போ வந்த? என் அண்ணனை பத்தி நீ சர்டிபிகேட் கொடுத்தியே, அப்பயே வந்துட்டேன். போச்சு, எல்லாத்தையும் கேட்டுட்டா. ஐஷு, பாரு மது, உன் தம்பி சொல்றதெல்லாம் சரிதான். யாரும் எதுக்காகவோ என் அண்ணனை நம்பி இருக்க வேண்டாம். அப்பா பாக்குற பையனையே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. ஐஷு, ஏன்டி இப்பெல்லாம் பேசுற? அவன் தான் என் மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்கானா? நீயும் பாரு மது, உன் மனசை கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் அதுக்காகவும் பேச. அப்பா பாக்குற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னா, ஏன் அப்பா பாக்குற பையனையே பார்த்து நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ என்னோட வாழ்க்கையும் நல்லா தானே இருக்கும். டேய் தேவா, உனக்கு இதெல்லாம் தேவையா? பேசாம வாய மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதானே? இப்ப பாரு, தேவையில்லாம வம்புல மாட்டிக்கிட்ட. ஐஷா, நான் அப்படி சொல்ல வரல. எப்படி சொல்ல வந்தீங்க சார்? எப்படி சொல்ல வந்தீங்க? ஐஷா, நீ எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் பேசிட்டு இருக்கேன். ஐஷு, ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க நீ? சும்மாவே இந்த வீட்டுல எவ்வளவோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இதுல ஆமா பிரச்சனை எங்களால தானே போய்கிட்டு இருக்கு. அதனால எங்களை பார்த்தா எல்லாத்துக்கும் இலக்காரமா தான் இருக்கும். ஏய், என்ன இலக்காரமா இருக்கு? இல்ல என்ன இலக்காரமா இருக்கு? பேச விட்டா ஓவரா பேசிட்டே போற. அண்ணன் பண்ணதுல தப்பு இல்லையா சொல்லு. என் அண்ணன் என்ன தப்பு பண்ணா நீயே சொல்லு. ஏய், நீங்க எதுக்காக இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அது நீயே பாக்குற, நான் பொறுமையா தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா அப்பதான் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கான். ஓ, அப்ப ஏன் மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி தெரியுதா உனக்கு? என்னடி? இங்க பாரு மது,
நான் எல்லாத்தையும் தெளிவா தான் பேசிட்டு இருக்கேன். கோவமா பேசினாலும் நான் நியாயமா பேசிட்டு இருக்கேன். நான் உன் தம்பி அப்படி பேசல. எந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு என் அண்ணன் மேல இவன் தப்பு சொல்லலாம்? இந்த ஆதாரமும் இல்லாம தான் உன் அண்ணனோட பொண்டாட்டின்னு ஒருத்தவங்க வந்து நிக்கிறாங்களோ, அதுவும் குழந்தையோட. பாரு மது, என் அண்ணனை பத்தி தப்பா பேசுறேன்னு சொல்லு. என்ன தப்பா பேசிட்டாங்களா? இல்லாத பேசிட்டேன். ஓஹோ, அப்ப நாளைக்கே எனக்கு ஒருத்தன் புருஷன்னு சொல்லி கை குழந்தையோட வந்து நின்னா எல்லாத்தையும் நீ நம்பிடுவியா என்ன? ஐஷோ, அவ்வளவுதான் உனக்கு. நீ வரம்பு மீறி பேசிட்டு போற ஐஷோ. யார் கண்டது இந்த வீட்டை எல்லாத்தையும் நம்புற மாதிரி இதையும் நம்பினாலும் நம்புவீங்க. ஐஷோ வேணாம், என் எல்லாக்கும் ஒரு பொறுமை இருக்கு. டேய், நீ எதுக்குடா கோவப்பட்டுட்டு இருக்க? பாரு மது, அவளை போ சொல்லு. நான் எதுக்கு போகணும்? நான் கேட்டதுக்கு பதில் வரணும். நான் கேட்டதுக்கு பதில் வராம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். என்னப்பா பதில் வரணும் உனக்கு? நாளைக்கே எனக்கு ஒருத்தன் புருஷன் வந்து குழந்தையோட நின்னா எல்லாத்தையும் நீ நம்பிடுவியா என்ன? இவ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கா மது. கோவத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு மது. பாருடா, ஏன்டா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அவ அண்ணனை பத்தி தப்பா பேசினா அவளுக்கு கோவம் வரத்தானே செய்யும். என்ன பத்தி தப்பா பேசினா அவனுக்கு கோவம் வராதா என்ன? மது, பாருடா, என்ன பொறுத்த வரைக்கும் ஐசு பேசினதுல எந்த தப்பும் இல்ல. மது, நீ முத போ எந்திரிச்சு. ஆடும் மண்டையும். பாரு மது, யாருக்கு என் அண்ணன் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனா அவனை நான் முழுசா நம்புறேன். இதுக்கும் என் அண்ணனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதை என் அண்ணன் நிரூபிச்சு காட்டி உன் தம்பி மூஞ்சில கரிய பூசுவான் பாரு. போ போ மொத உன் அண்ணனை எல்லாத்தையும் நிரூபிக்க சொல்லு. அப்புறம் வந்து கரிய பூசலாம். கோவம் வருதா கோவம்? பெரிய பொல்லாத அண்ணனை பேசினோடனே தங்கச்சிக்கு பொத்துக்கிட்டு வருது. என் அண்ணன் எல்லாத்தையும் நிரூபிச்சு காட்டுவான்டா. அப்ப தெரியும். அப்ப நீ இந்த மூஞ்சி எங்க கொண்டு போய் வைக்கிறேன்னு நானும் பாக்குறேன். ஏய், ஏன்டா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு அப்படி தப்பா சொல்லிட்டேன். என்ன கேள்வி கேட்கறான்னு பாத்தேல. அவ அண்ணன் சொன்னா அவளுக்கு கோவம் வரத்தான் செய்யும். நானே இருந்தாலும் அந்த இடத்துல அப்படித்தான் பேசுவேன். இதுக்கப்புறமா அவ யார பத்தி எப்படி பேசுறேன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசு தேவா. அடுத்தவங்க கவுத்தோன்னு வார்த்தை அள்ளி கொட்டிராத. அப்புறம் அதை திரும்ப அள்ள முடியாது. அவளுக்கு அவ அண்ணன் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ அதை விட அதிகமாவே என் மாமா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னும் எத்தனை பேரு என் மாமாவ தப்பு சொல்லிட்டு வந்தாலும் நான் எதையும் நம்ப மாட்டேன். என் மாமா மேல எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு. என்னமோ பண்ணு. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னாதான் நாங்க படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.